Hi all, welcome to CAD Education. So இந்த செஷனில் டாட் டூல் பார் நம்ம ரீஜன் வைப் அவுட் 3D பாலின் ஹெலிக்ஸ் டோனட் அண்ட் ரிவிஷன் க்ளவுட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மெனு பார் ட்ரா டேப்லேயும் வந்து இந்த கமாண்ட் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து இந்த ரிப்பனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இது ரீஜன் வைப் அவுட் 3D பாலின் ஹெலிக்ஸ் டோனட் ரிவிஷன் க்ளவுட் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீஜன் பற்றி பார்ப்போம். ரீஜன் ஷார்ட்கட் வந்து REG. ஸோ ரீஜன் வந்து நம்ம வந்து 2Dயில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ணலாம். 3Dயில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஷேப்ஸ் இல்லை லூப்ஸாக இருக்கிற வந்து ஏரியா வந்து நம்ம ரீஜனாக கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ க்ளோஸ் பாலி லைன்ஸு, அப்புறம் கர்வ்ஸு, அதுக்கப்புறம் சர்க்குலர் ஆர்க்கு, சர்க்கிள், எலிப்டிக்கல் ஆர்க்ஸ், எலிப்சிஸ், ஸ்ப்ளைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணால் அது வந்து நம்ம எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் ஓகேங்களா. க்ளோஸ் ஷேப்பாகவும் லூப்ஸாக வந்தால் தான் வந்து நம்ம அது ரீஜனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம ரீஜன் பற்றி பார்க்கலாம். ஸோ REG கொடுக்குற ஷார்ட்கட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல வரும். அது டைனமிக் இன்புட் ஸ்டேட்டஸ் பாரில் ஆனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் REG கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைன் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையே நான் காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வரைஞ்ச இந்த செவரல் லைன்ஸை வந்து நான் ரீஜனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ரீஜன் கொடுத்துட்டேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டி ஆகிடுச்சு. வேறு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா தனித்தனி லைனாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்கில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷீட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தனித்தனி லைனாக தான் இருக்குது ஓகேங்களா. சிமிலர்லி ஒரு சர்க்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. சர்க்கிள் இல்லை ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஒரு பாலி லைன். ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியல. சப்போஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இது எல்லாமே ரீஜனாக கன்வெர்ட் ஆயிருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து நான் வந்து ஷேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஷேடாக தெரியுது. பட் இதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ரீஜன் கமாண்ட் கொடுத்து இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். ரீஜன் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இதையும் ரீஜன் ஆக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு ரீஜனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஷேட் பண்ணணும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரீஜன். சப்போஸ் வந்து ஒரு புடியில் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ரீஜன் கொடுத்து இதை as a whole செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு யூனியன் ஒரு கமாண்ட் இருக்குது, நம்ம லேட்டர் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இது மாதிரி க்ரியேட் பண்ண முடியுது ரீஜன் கமாண்ட் வச்சு. இன்னொரு கமாண்ட் வந்து இந்த லேட்டர் படிப்போம். இப்போதைக்கு இது எப்படி நம்ம ரீஜன் கமாண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரீஜன் கமாண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப் அவுட் ஒன்று இருக்குது. வைப் அவுட் எதுக்கு யூஸ் பண்ணலாம், சப்போஸ் ஒரு லார்ஜ் ட்ராயிங்ஸில் வந்து ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ட்ராயிங் வந்து நம்ம பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ட்ராயிங் மட்டும் நம்ம வந்து அந்த ஃபைனல் ப்ளாட்டில் ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது ரிமூவ் பண்ணணும்னா வந்து நம்ம வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ
ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இங்கே வரைகிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து இந்த ட்ராயிங்கில் காமிக்க வேண்டாம் அப்படின்னா வந்து ஃபைனல் ப்ளாட்டில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி ஒரு க்ளோஸ்ட் இது க்ரியேட் ஆகிடுச்சு அந்த ட்ராயிங் சுற்றி. ஸோ அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ன ஆப்ஜெக்ட் நமக்கு வேண்டாமோ அது அப்படியே டிஸப்பியர் ஆகிடுச்சு நம்ம செலக்ட் பண்ணோன்னு. ஸோ இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கமாண்ட்லேயே வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் வந்து இந்த வைப் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃப்ரேம் எனக்கு வந்து இப்போ கரண்ட் ட்ராயிங்கில் இருக்கட்டும் இல்லை வேணாம் அப்படின்னா வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் கொடுத்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அதே நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ளாட்லேயும் அதே மாதிரி வரும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளேல வரணும், ஆனால் எனக்கு ப்ளாட்டில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த டிஸ்பிளே பட் நாட் ப்ளாட்ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆனில் இருக்குது. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணோன்னா இப்போ இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் ப்ளாட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் போயிட்டு நீங்கள் ப்ளாட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அப்படியே வரும். சப்போஸ் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இருக்கட்டும், சப்போஸ் எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த ஏரியா எனக்கு தெரியட்டும், ஃப்ரேம்ஸில் போயிட்டு டிஸ்பிளே பட் நாட் ப்ளாட். ஸோ வந்து டிஸ்பிளே கொடுத்துட்டு பட் நாட் ப்ளாட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராயிங் ஏரியாவில் மட்டும் எனக்கு இருக்கணும், பட் ப்ளாட்டில் வந்து எனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ளாட்டில் உங்களுக்கு அந்த போர்ஷனே தெரியல, அந்த ஃப்ரேமே தெரியல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒயிட் போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரேம்ஸ் பார்த்தோம். ஸோ அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டாலும் இப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளாட்டில் வரும். அதுலேயே டிஸ்பிளே பட் நாட் ப்ளாட்டில் வந்து டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா இங்கே மட்டும் இருக்கும், பட் ஆனால் வந்து ப்ளாட்டில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ பாலிலைன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த க்ளோஸ் பாலிலைன் வந்து இருக்குது எல்லாமே. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பாலிலைன் இந்த ஒன்று செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு வைப் அவுட் ஆகிடும். யூ வாண்ட் டு எரேஸ் கொடுக்குறேன், நோன் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இது வேணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பர்டிகுலர் க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3D பாலிங். ஸோ இது வந்து நம்ம வியூ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பாப்பாவுக்கு தான் தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ 3D பாலிலைன் கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்சஸ் மேலேயும் காமிக்கு Z. ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 3D பாலிங் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, Z ஆக்சஸ்ல. ஸோ இதான் வந்து 3D பாலிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெலிக்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ ஹெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் திரும்ப நான் வியூ மாற்றி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கேட்குது. ஓகேங்களா, ஸோ பேஸ் ரேடியஸ் வந்து 2 கொடுக்குறேன். டாப் ரேடியஸ் 4 கொடுக்குறேன். ஸோ அப்புறம் ஹெலிக்ஸ் ஹைட் கேட்குது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லை டைப் பண்ணலாம். 5 கொடுத்தீங்கன்னா இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து திரும்ப ஹெலிக்ஸ் கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் பேஸ் ரேடியஸ் 2, இது 4 கொடுக்குறேன். அப்புறம் ஹெலிக்ஸ் ஹைட்டை கொடுத்துறேன். அது நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ அப்படி இல்லை, நம்ம அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஆக்சஸ் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சஸ்ன்னு டேட்டா அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த இதுன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா திரும்ப சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். பேஸ் ரேடியஸ் 2, டாப் ரேடியஸ் 4 கொடுத்துட்டேன். சரி, பார்த்தீங்கன்னா டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 3 டேர்ன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 3 டேர்ன்ஸில் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் டேர்ன்ஸ் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 3 இருக்குது. சப்போஸ் நான் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேர்ன் க்ரியேட் ஆகுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு ஹெலிக்ஸ் ஹைட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து டேர்ன்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து திரும்ப சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். 2, 3. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ன் ஹைட் கேட்குது. ஸோ இன்பிட்வீன் டேர்ன்ஸ் வந்து அந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்குது. 2 கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும் ஒரு டேர்ன்ஸ்க்கு நான் போல. ஓகேங்களா, ஸோ அடுத்தது சென்டர் பாயிண்ட்டு ஒரு கொடுத்துட்டேன். டாப் ரேடியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. ஸோ ட்விஸ்ட்னா என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் கிளாக்ஸ் வேணும்னா கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இப்படி ரோல் ஆகிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். ஓகே, அதே வந்து கொடுக்குறேன். சென்டர் பேஸ் வந்து 2, 4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ட்விஸ்ட் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது கிளாக் வைஸு, இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா, ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஸோ நம்ம வந்து இப்போ ஹெலிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து டோனட் ஷார்ட்கட் வந்து DO. ஸோ டோனட் வந்து கிரியேட் அ ஃபில் சர்க்கிள், இது ஒரு ரிங் மாதிரி கிரியேட் பண்ணும். இன்சைட் அண்ட் அவுட் சைட் டயமீட்டர் கேட்கும். ஸோ கொடுக்குறேன். அப்புறம் வந்து இன்சைட் டயமீட்டர் 2, அவுட் சைடு வந்து 3 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். சப்போஸ் வந்து நான் இன்சைட் டயமீட்டர் 0 கொடுத்தேன்னு வச்சிங்கன்னா அவுட் சைடு 3ன்னா பார்த்தீங்கன்னா ஃபில் சர்க்கிள் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ட்ராயிங்கில் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் க்ளவுட். ஸோ ரிவிஷன் க்ளவுட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து
சப்போஸ் வந்து ஒரு ட்ராயிங்கில் வந்து பர்டிகுலர் போர்ஷன் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டுன்னா ஹைலைட் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நோட்ஸு அதை பற்றி எதாவது எழுதுனா ரிவிஷன் க்ளவுடு நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த நோட்ஸ் கூட எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரிவிஷன் க்ளவுடு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டயக்ராமில் ஸோ இந்த போர்ஷன் ஏதாவது ஸோ இது மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இது மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் காமிக்கலாம் இது மாதிரி. ஸோ ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வேறு இருக்குது. ஸோ ஆர்க் லென்த் என்னென்னா வந்து இந்த லென்த்தை நீங்கள் இன்னும் ஹையராக கொடுக்கலாம். ஸோ 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வந்து பிக்கராக தெரியும். தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவிஷன் க்ளவுட் கொடுக்குறேன். ஸோ இது ஆப்ஜெக்ட் கேட்குது. ஸோ இது அப்படியே இந்த க்ளவுடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து க்ளோஸ்ட் இதுவாக இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் ரிவிஷன் க்ளவுட் போகிறேன். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் க்ளவுடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதாக ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிள் வருது, பாலிகன்னா ஒரு பாலிகன் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். அதான் வந்து ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃப்ரீ ஹேண்ட். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் எப்படி வேணுமோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்டைல் இருக்குது. ஸோ ஸ்டைல் வந்து என்னென்னா வந்து நீங்கள் நார்மலான இப்போ நார்மலாக க்ரியேட் பண்ணுது இப்போ டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்குது. கேலிகிராஃபி கொடுத்தேன்னா நீங்கள் வந்து க்ளவுட் க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நார்மலுக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை இருக்குது. ஸோ ஏதாவது இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது கேட்கும் பிக்க சைட் எரேஸ். ஸோ ஏதாவது போர்ஷனுக்கு வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மாடிஃபை. ஓகே. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் க்ளவுட். ஸோ உங்கள் ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு பர்பஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மாடிஃபைல இன்றைக்கி ட்ரா டூல் பாரில் வந்து ரீஜன், வைப் அவுட், அப்புறம் 3D பாலிலைன், ஹெலிக்ஸு, அப்புறம் டோனட், அப்புறம் ரிவிஷன் க்ளவுட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து மாடிஃபை கமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.